ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க பாரு வந்துட்டு சின்ன வயசில் நம்ம நிறைய வந்து கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு ரெசிபி வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதற்கு வந்து நிறைய பேர்கள் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ பப்பட், மேங்கோ பார், பச்சை மாங்காய் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை வந்து எப்படி வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு மாங்காவினுடைய தோலை வந்து நீக்கிட்டு சதைகளை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து வேக வச்சுக்கோங்க. நீங்கள் பழமாக சேர்த்தீங்க அப்படின்னா கொட்டையும் தோலையும் மட்டும் ரிமூவ் பண்ணி நீங்கள் சதைகளை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். காய் அப்படிங்கிறனால ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பதத்துக்கு வந்துட்டு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா வந்து மசிகிற அளவுக்கு வந்துட்டு வெந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம மிக்ஸி சாரில் போட்டு நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு. ஸோ இப்போ வந்து அதே பாத்திரத்தில் போட்டு வந்துட்டு நம்ம வந்து கிளற ஆரம்பிக்கலாம். அதனால் வந்து நீர் எல்லாமே வந்துட்டு இல்லாமல் கட்டி ஆகிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அதே பாத்திரத்தில் திரும்ப வந்து பேஸ்ட் ஆக்கிட்டு நம்ம வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இரண்டு பொருட்கள் மட்டுமே வந்து சேர்க்க போகிறோம். ஸோ என்ன பொருட்கள் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபைனலாக இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மல் ஒயிட் சுகரோ அல்லது நீங்கள் வெல்லம் கூட வந்துட்டு தட்டி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. நாட்டு சக்கரை சேர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். நம்ம வந்து காய்கள் வந்து எடுத்துருக்கோம். ஸோ கலர் வந்துட்டு நமக்கு வந்து க்ரீன் கலரில் ஒயிட்டாக வந்துட்டு வரும். பட் இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வரும். ஒருவேளை நீங்கள் பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே ஃபார்மேட்டை தான் வந்துட்டு பழமும் வந்து செய்யணும். நீங்கள் வந்துட்டு பழத்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சேர்த்துட்டு அது கூட வந்து நாட்டு சர்க்கரையோ நீங்கள் வெல்லமோ இல்லது நார்மல் ஒயிட் சுகரோ வந்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக காரத்துக்காக வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்துட்டு மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளேவரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிக்கு அளவு நீங்கள் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பழத்துக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு அடிப்பிடிக்காமல் மட்டுமே வந்து பார்த்துக்கோங்க. சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்து ரெடியாகி வந்துருந்துச்சு ஃபைனலாக. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். வேகமாக வந்து கட்டி சேர்ந்துடும். பாருங்கள் இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கட்டி பதத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆற வச்சுக்கலாம். சில துண்டுகள் வந்துட்டு எனக்கு வந்து அரைக்கப்படாமல் இருக்குது. நான் வந்துட்டு நல்லா தான் பண்ணேன். பட் லைட்டாக வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகள் ஆனால் சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும். ஸோ நீங்கள் அரைக்கும் பொழுது வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பிளேட் வேணாலும் என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து லைட்டாக விட்டு ஃபுல்லாக வந்து தடவி விட்டுக்கோங்க. எதற்காக அப்படின்னா அடியில் வந்து நம்ம எடுக்கும் பொழுது ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்துட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ அந்த குழும் வந்துட்டு வந்து ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்துட்டு இந்த பிளேட்டில் வந்து அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு அந்த இதில் ஃபுல்லாக படுற மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா கரண்டியவோ ஸ்பூனவோ வச்சுட்டு எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சடனாக செஞ்ச உடனே சாப்பிடுவோம். பட் இதை வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு காஞ்சாதான் வந்து நல்லா உணர்ந்து வரும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை வந்துட்டு வெயிலில் வந்து வச்சிடலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே வந்து காஞ்சிரும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைகளில் எப்படி நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோமோ அதே ஃப்ளேவர் வரும். நிறைய பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்துட்டு மேங்கோ சீசன் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் லீவு அப்படிங்கிறனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களும் வந்து ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு நல்லா வந்து உணர்ந்து வரட்டும். உணர்ந்து வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வந்துட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டெல்லாம் போகாது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உணர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்து உணர்ந்து வந்துருச்சு. எடுக்கிறப்ப எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா தான் இருந்துச்சு. என்னோடய பையன் வந்துட்டு கையை வச்சு குத்தி குத்தி வந்தாங்க. ஓட்டை விழுந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கத்தி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக தான் வரும். பெரிய வேலையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டே நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டி போகிற பொருளெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு சூப்பராக டேஸ்ட்டாக எப்போ வந்து பழைய காலத்தில் நம்மலாம் சாப்பிட்டோமோ சின்ன வயசில் அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.